தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வரப்போகின்ற நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழர் தாயக நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய 5 தேர்தல் மாவட்டத்திலையும் வந்து போட்டியிடுறதுக்கு இந்தியில இருந்து வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் இன்று முதலாவதாக வந்து யாழ்ப்பாணத்திலே எங்களுடைய நொமினேஷன்ஸை வந்து நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். நம்முடைய அமைப்பை பொறுத்தவரையிலே இந்த தேர்தல் ஒரு திருப்புமுனை. நம்முடைய அமைப்புக்கு நம்முடைய அமைப்பினுடைய அரசியலுக்கு ஒரு திருப்புமுனை மட்டுமல்ல, தமிழ் தேசிய அரசியலிலே இந்த தேர்தல் 2009ஆம் ஆண்டு தமிழ் தேசிய நீக்கம் செய்கின்ற அரசியலை விட்டு தமிழ் தேசியத்தை முற்றுமுழுதாக ஆதரிக்கின்ற, அங்கீகரிக்கின்ற, அதை நோக்கி உறுதியாக பயணிக்கின்ற ஒரு தேர்தலுக்குரிய ஆணையை வழங்குகின்ற ஒரு தேர்தலாக, அந்த ஆணை தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வழங்குகின்ற ஒரு தேர்தலாக நாங்கள் பார்க்கின்றோம். தென்னிலங்கையிலே ஒரு பாரிய மாற்றம் ஒன்று அரசியலில் ஏற்பட்டிருக்கின்றது. அதுக்கு சமமாக இல்லாட்டி அதுக்கு விட பலமான ஒரு மாற்றம் தமிழர் தாயகத்திலேயும் வந்து நிச்சயமாக நடக்கும்
என்ற ஒரு கருத்தையும் நாங்கள் இந்த இடத்திலே தெரிவிக்க விரும்புகின்றோம். கடந்த காலங்களிலே தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசியம் பேசி வாக்கை பெற்று தமிழ் தேசியத்துக்கு நேர்மாறாக தமிழ் தேசியத்தை கரைக்குகின்ற ஒரு பாதையிலே சென்ற அரசியலுக்கு இந்த தேர்தல் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சொல்லுகின்ற வார்த்தைக்கு நேர்மையாக பயணிக்கின்ற ஒரு அமைப்பு. இந்த தேர்தல் நம்முடைய இயக்கத்துக்கு ஒரு அமோக வெற்றியை கொடுக்கின்றதை மட்டுமல்ல, தமிழ் தேசியத்துடைய உறுதியான பயணத்துக்கு ஒரு மகத்தான ஒரு ஆணையை கொடுக்கின்ற ஒரு தேர்தலாக நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே நம்முடைய அரசியலை தமிழ் மக்களிடம் கொண்டு செல்வதற்கு கடந்த 2009ஆம் ஆண்டில் இருந்து மிகவும் கஷ்டப்பட்ட எங்களுடைய அமைப்பினுடைய செயற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் முன்கூட்டியே வந்து நான் நன்றி கூற விரும்புகின்றேன். அத்தோடு பல சவால்கள் ஊடகங்களுக்கு இருந்த போதிலும், பல அழுத்தங்கள் ஊடகங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தும் எங்களுடைய நேர்மையான செய்தியை நம்முடைய மக்களுக்கு கடந்த 2009ஆம் ஆண்டில் இருந்து, போர் முடிவடைந்த நாளில் இருந்து ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டு சேர்த்ததுக்கு ஊடகங்களுக்கும் வந்து எங்களுடைய நன்றிகளை நான் கூற விரும்புகின்றேன். இந்த மாற்றம், இந்த உண்மையை மறைக்க முடியாமல் எத்தனையோ முயற்சிகள் நடைபெற்றும் அதை தாண்டி நடைபெறப் போகின்ற ஒரு மாற்றம். அந்த வகையில் வந்து இந்த உண்மைகளை பதிவு செய்து நம்முடைய நேர்மையான அந்த அரசியல் பாதைக்கு ஒரு அங்கீகாரம் தந்த அனைவருக்கும் அவர்கள் எந்த ஒரு இடத்திலையும் வந்து ஒரு அந்த எங்களுக்கு வழங்கின ஆதரவுக்கு மீள்பரிசீலனை செய்யாத வகையிலே அவங்களுடைய செயல்பாடுகள் நிச்சயமாக அமையும். அது இந்தியில இருந்து நம்முடைய மக்கள் அனுபவிப்பார்கள் என்ற செய்தியை சொல்லி நாங்கள் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி அமோக வெற்றியுடன், தமிழ் தேசத்துடைய அமோக வெற்றியுடன் நாங்கள் மீண்டும் சந்திப்போம்.